எப்பயுமே நான் மட்டும்தான் பார்லரில் போய் ஹேர் கட் பண்ணுவேன். இன்றைக்கி நான் கிளம்பிட்டே இருக்கேன். என் 2 பொண்ணுங்களும் என்னை விடவே இல்லை. நாங்களும் வரோம், எங்களையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னனால கம்பல்ஷனில் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதனால எக்ஸைட்மெண்ட்டும் டான்ஸும் தாங்கவே முடியல. நம்ம வீட்டில் என்ன தான் காஸ்ட்லியான ஷாம்புவும் கண்டிஷ்னரும் போட்டு வாஷ் பண்ணாலும் அந்த பார்லரில் போடுற கண்டிஷ்னரும் ஷாம்பு மாதிரி வரவே வராது. கேர்ள் சில்ட்ரன் வீட்டில் இருந்தாவே அப்படி தானே. கொஞ்ச நாள் வரைக்கும் தான் நம்ம எல்லாத்தையுமே வீட்லேயே பண்ண முடியும். அதுக்கப்புறம் வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது நேச்சுரல் தானே. அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்க வேண்டியது தான். இன்றைக்கி நான் அதனால தான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா, கொரோனா டைமில் நான் சிசர்ஸ் வாங்கி வச்சது தான் இப்போ வரைக்கும் ஹேர் ட்ரிம் நானே தான் பண்ணி விட்டுருவேன். ஸ்கூல் டைமாக இருக்கனால ரிப்பனில் வச்சு கட்டுறதுக்கு அதுதான் கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு சொல்லி நான் வீட்லேயே தான் கட் பண்ணி விட்டுருவேன். இன்றைக்கி தான் நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஒருத்தரும் ஒரு டைரெக்ஷனில் உட்காந்துட்டு இருந்தனால வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அதே மாதிரி ஹேர் ஷார்ட் ரொம்ப பண்ண வேண்டாம்னு சொன்னனால பக்கத்துலேயே நின்று அவங்களுக்கு மெஷர்மெண்ட்டும் சொல்லிவிட்டு நான் பக்கத்துலேயே நின்று ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். 2 பேருக்கும் ஃபைனலாக கட் பண்ணி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்மளும் பண்ணிக்க வேண்டியது தானே. நான் எப்பயுமே பண்ணுறது லேயர்ஸ் தான். இன்றைக்கும் நான் லேயர்ஸ் தான் பண்ணினேன். ஹேர்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அவங்க செட்டிங்ஸும் அழகாக நீட்டாக பண்ணி கொடுத்தாங்க. இது எல்லாமே பார்லருக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான். வெளியே போனோம்னா அவ்வளோதான், நம்ம போடுறது தான் ஹேர் ஸ்டைல் தானே. இந்த ஹேர் ஸ்டைல் கலையிறதுக்குள்ளே 3 பேரும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணணும். ஆனால் முடியல தான். இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி ஏதோ எடுத்துட்டோம், ஃபோட்டோ எடுத்துகிட்டு. அதுக்கப்புறம் என்ன, கிளம்ப வேண்டியது தானே. தூக்கி கிளச்சை போட்டுட்டு கிளம்பிட்டே இருந்துட்டோம்.